அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. இந்த மழையில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. சரி, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மிக்சர் செஞ்சுக்கலான்னு சொல்லி மிக்சருக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி, பச்சை பயிர், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொள்ளு, ஓமம் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஊறின அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஓமம் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஊறின அப்புறம் அரிச்சு எடுத்துக்கலாம். மற்ற பொருள்லாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்ச போதும், எந்த அளவுகளும் இல்லை. இப்போ ஓமம் நல்லா ஊறிடுச்சு. இது மிக்சி ஜாரில் சேர்த்து அரிச்சு எடுத்துக்கலாம். அரிச்சிட்டு இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின தண்ணியால் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓமம் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது மாவில் சேர்க்கும் போது வாசனையாக டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச ஓமம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் இலகுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்தாலும் மாவு ரொம்ப லூஸாக இருந்தாலும் என்ன பிடிக்கும், அதனால் இந்த பதத்துக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மிக்சர் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இடியாப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த இடியாப்ப அச்சில் மாவு வச்சுட்டு சூடான ஆயிலில் இந்த மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு வரும். அதுவும் இல்லாமல் ஈஸியாக ஃப்ரையும் ஆகிடும். இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான மிக்சர் ரெடி. போல் நான் 5 பேட்சாக ஃப்ரை பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த முறுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முறுக்கு அச்சு வச்சு ஒரு முறுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த முறுக்கு ரெசிபி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஒரே மாவில் முறுக்கு, மிக்சர், அதுக்கப்புறம் காராபூந்தி ரெடி பண்ணுறோம். இப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லிக்கரண்டியில் மாவு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காராபூந்தி ரெடி ஆகிடும். காராபூந்தி ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த காராபூந்தி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா மாவும் சேர்த்து காராபூந்தி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஜல்லி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஊற வச்ச பச்சை பயிர் தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜல்லி இருக்கும்போது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பச்சை பட்டாணி ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்க்கும் போது கொஞ்சம் இது வெடிக்குது டப்பு டுப்புன்னு. அதனால நீங்கள் மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி பயமாக இருந்தால் இந்த பச்சை பட்டாணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுவும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது 1 பை 1 ஊற வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஊற வச்ச கொள்ளு இப்போ ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பச்சை வேர்க்கடலை இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதோட உடைச்ச கடலை 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இதுவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 1 கப் அளவு சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன். இதுவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு முழு பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இடித்த பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண எல்லா மிக்சரும் உடைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சு இந்த முறுக்கும் உடைச்சி சேர்த்துக்கலாம். இது கார ஷோ டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கொள்ளு, உடைச்ச கடலை, கடலைப்பருப்பு, காராபூந்தி, அவுள், பச்சை பயிர், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஃப்ரை பண்ணின கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான மிக்சர் ரெடி. மழையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோக்கு பின்னாடி நிறைய கலாட்டாவோட எடுத்த மிக்சர் ரெசிபிங்க இது. ரெசிபியில் எந்த ஒரு கலாட்டாவும் இல்லை. வீடியோ எடுக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு வீடியோ நின்றுச்சு. அது ஒன்று, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மிக்சர் ரெசிபிக்கு பின்னாடி ரொம்ப கலாட்டாவான எடுத்த ஒரு மிக்சர் ரெசிபி. வீடியோக்கு பின்னாடி நிறைய கலாட்டா இருந்தாலும் வீடியோக்கு முன்னாடி இந்த மிக்சர் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான இந்த மிக்சர் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹாப்பி குட் டே.